ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த காலத்தில் பிள்ளைங்களை நம்ம எதுவுமே செய்ய முடியலங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நான் இங்கேருந்து கண்ணால் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப சிரமமாக இருக்குது. அவங்கள பார்க்கவே எனக்கு கஷ்டமாக இருக்குது. காரணம் என்னென்னா, ஒரு 8th 9th படிக்கிற பசங்கள்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுதுங்க. ரோட்லேயே கட்டி பிடிச்சிக்குதுங்க. ரோட்லேயே என்னென்னவோ பேசுதுங்க. இதையெல்லாம் நம்ம சொல்ல போனால் பக்கத்தில் ஒருத்தவங்க சத்தம் போட்டாங்கன்னு போடி மயிறு அப்படின்னு அசிங்கமாக சொல்லிட்டு போகுதுங்க. இப்படிலாம் நடக்குது. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேங்க. இதை அரசாங்கம் நினச்சா கண்டிப்பாக திருத்த முடியும், ஓரளவுக்காச்சும். எப்படின்னா, இப்போது சிசிடிவி கேமரா எல்லாம் தெருவுலேயும் செட் பண்ணணும். இதில் முக்கால்வாசி பசங்க நான் பார்க்குறது கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க தான். அம்மா அப்பாவை குறை சொல்ல முடியாதுங்க. அம்மா அப்பா வேலைக்கு போகிறாங்க, பாவம். சாப்பாடு சாப்பிடணும், வாடகை கட்டணும், எவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு இருக்குது. அந்த காலம் மாதிரி இந்த காலம் இல்லை வேறு. அந்த காலத்துலலாம் நம்மளை ஏதோ தெரியாதவங்க கூட காப்பாற்றுவாங்க. இந்த காலத்தில் எதுவும் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் கண்டுக்காமல் போயிடுறாங்க. ஏன்னா அந்த பசங்க மரியாதை இல்லாமல் பேசிடுதுங்க. நம்மெல்லாம் பயப்படுவோம் பெரியவங்களுக்கு, அதுங்க அப்படி கிடையாது. அதனால இப்போ ரொம்ப இதாக இருக்குதுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு அரசாங்கம் இதை ஸ்டெப் எடுங்க. பிள்ளைங்களை திருத்தணும், வாழணும்னு நினைங்க. அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் தான் பண்ணுதுங்க, தெரிஞ்சு எதுவும் பண்ணுறதில்ல. அவங்க வேலைக்கு போனால் 6 மணிக்கு மேலே சாப்பிட்டு படுக்கிறாங்க. ஆனால் அம்மா அப்பாவுக்கு ஒன்று சொல்கிறேன், டைம் கிடைக்கும்போது உட்கார வச்சு நீங்கள் பொய் சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு. இந்த மாதிரி வாழ்க்கையில் சின்ன வயசில் இந்த மாதிரி தவறான விஷயத்தில் போய் ரொம்ப அசிங்கப்பட்டு செத்து போகிறவங்க, கேவலப்படுறவங்க, இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு சொல்லுங்கள். அவங்களுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்கள். உட்கார வச்சு டைம் கிடைக்கும்போது கொஞ்சமாச்சும் திருந்துவாங்க. நான் என்ன சொல்கிறேன், சிசிடிவி கேமரா தெருக்கு செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பசங்க இந்த மாதிரி பண்ணுதுங்கன்னு தெரியும் பொழுது போலீஸ் ஸ்டேஷனில் அது அவங்களுக்கு அந்த வீடியோ போகணும். போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க யூனிஃபார்மில் வராமல் அன்யூனிஃபார்மில் அந்த பசங்களை கையங்கலவுமா 2-3 பேராக பிடிச்சிட்டு போய் உள்ளே வச்சு நல்லா 2 போட்டு, இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணால் தப்பு, நான் உங்களை அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுவேன், வர வச்சு போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளே போட்டுருவோம் ஜெயிலன்னு பயம் காட்டியாச்சும் அமிச்சா ஒரு 100% இருக்கிற தவறில் ஒரு 50% கொஞ்சம் குறையுங்க. தயவு செஞ்சு அதை ஸ்டெப் எடுக்க சொல்லுங்கள் ப்ளீஸ். பசங்க சீரழிஞ்சு போதுங்க. நானே பார்த்துட்ருக்கேன், வீடியோ எடுத்து போடுவேன். அதுக்கப்புறம் கல்ல தூக்கி அடிச்சதுங்கன்னா என்னங்க பண்ணுறது? அது வேறு பயமாக இருக்கு. மரியாதை இல்லாமல் பேசுகிறதுங்க, அதையும் செய்யுங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு இந்த அரசாங்கம் ஸ்டெப் எடுங்க ப்ளீஸ். உங்கள் குழந்தை குட்டிங்க மாதிரி நினச்சி அதுங்களை காப்பாற்றி விடுங்க.